ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நியூ இயர் ப்ளஸ் கிறிஸ்மஸ் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு சூப்பர் ஆஃபர் கொடுக்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிங் ஆஃப் த வெசல், அதாவது இந்த உலகம் தோன்றின காலத்துல இருந்து உருவான ஒரு பாத்திரம் தான். இந்த பாத்திரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து இந்த உலகம் தோன்றும் போதே உருவானது. இப்போ யாரும் கண்டுபிடிக்கல, அதுல இருந்து செஞ்சு இப்போ வருது. ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த ரொம்ப வந்து எங்கேயும் நம்மளுக்கு பொக்கிஷம் தான் சொல்லலாம். இது கிடைக்கிற வரைக்கும் நம்ம சேல் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் அன்றாட லைஃப்பில் டெய்லி உபயோகப்படுத்துங்க. உதாரணத்துக்கு என்னோட ரீல்ஸில் கூட நான் நிறையா வாட்டி போட்டிருப்பேன். நான் எங்கள் வீட்டில் டெய்லி வந்து குழம்போ எல்லாமே இதில் தான் வைப்பாங்க. இன்னொரு இது ஒரு ஹைலைட் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா நிறையா இதை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. இது ஒரு முக்கியமாக பயங்கரமான ஆஃபரில் தான் நான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மெயினே அதுதான். நல்ல ஆஃபர் தான். ஸோ அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அதை ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, நிறையா பேருக்கு அந்த டவுட் இருக்கும். ஸோ மண் சட்டியில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வச்சா கறி குழம்பு வைக்க முடியாது. சரிங்களா? கறி குழம்பு வச்சா அந்த வாடை இது சாம்பார் வைக்க முடியாது. இது அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் நார்மலான சில்வர் பாத்திரத்தில் ஒரு குழம்பு வச்சிங்கன்னா அடுத்து நீங்கள் அதை வாஷ் பண்ணிட்டு வேறு குழம்பு இன்னொரு தடவை வைக்கலாம். அதே ப்ராசஸ் தான். எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, மீன் குழம்பு வச்சா அந்த இது வாடை, அதெல்லாம் கணக்கே கிடையாது. இன்னொன்று என்னென்னா, இது வந்து ஒரு ஜென்ரேஷன் குக்கர். நீங்கள் ஒன்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. இதோட மெக்னீசியமோ கால்சியம் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு த்ரூ அவுட் த லைஃப் உங்களோட ட்ராவல் ஆகும். கண்டிப்பாக அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இந்த ப்ராடக்டை நீங்கள் கொடுக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இதை நான் விற்கும் போது 270 ரூபா லிட்டருக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரைஸஸ் ரேஞ்சஸ் மாறிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதோட உற்பத்தி. அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இது ஏன் இவ்வளோ காஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கேட்டுக்கோங்க, இது ஏன் இவ்வளோன்னு. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு கல், இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கல் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் செம்ம வெயிட்டாக இருக்கும். இந்த கல் நீங்கள் நார்மல் கல் இருக்கு பாருங்க, அதை விட இது கொஞ்சம் வெயிட்டாக தான் தோணுது. நீங்கள் நார்மலாக இது எங்கள் கடையில் இது எப்போ டிஸ்பிளேலே இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா தூக்கியே அதை ஃபீல் பண்ணியே பார்க்கலாம். இந்த கல்லை உடைச்சிங்கன்னா, இவ்வளோ பெரிய கல்லை உடைச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது எதுக்கு ஆகாது, இந்த சைஸ் கல்லே. அப்போ பார்த்துக்கோங்க, இந்த சின்ன பாத்திரம் செய்கிறதுக்கே இவ்வளோ பெரிய கல்லை உடைக்கணும். உடைச்சு இந்த பீஸ் கொண்டு வருவாங்க. இது வந்து எல்லாமே கையில செஞ்சுதான் இது பண்றாங்க. எல்லா ஆர்டிசனும் நம்ம கிட்ட இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வீடியோ எடுத்து போட முடியாது. சரிங்களா? அது ஏன்னா அந்த டயத்துல நம்மளும் போக முடியாது. நிறைய வந்து டூ அண்ட் ஃப்ரோ ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இந்த கல்லை கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு பெரிய கல்லை உடைப்பாங்க. அப்படி உடைச்சி இதுல செஞ்சா சின்னதா இவ்வளவு தண்டி இது வந்து தயிர் செய்யலாம். இந்த இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் இப்படி உடைச்சு குழி அடிச்சிருவாங்க. அதுக்கடுத்து இப்படி இந்த மாதிரி அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இது செகண்ட் ஸ்டேஜ், இது தேர்ட் ஸ்டேஜ். இதுக்கடுத்து இன்னும் வந்து 4 ஸ்டேஜ் இருக்கு. இவ்வளவு ஸ்டேஜும் பண்ணி தான் இந்த கல்லை கொண்டு வராங்க. இதையும் தாண்டி கொண்டு வரும்போது இவங்க உளியில அடிப்பாங்க. அந்த உளிலாம் நான் டிஸ்பிளேல வச்சிருந்தேன். சரி, இங்க இப்ப எங்க இருக்குன்னு தெரியல. உளியில அடிக்கும் போது கிராக் விழுந்தால் இது குப்பைக்கு தான். சரிங்களா? யூஸே ஆகாது. இவ்வளோத்தையும் தாண்டி வர்றதுனால தான் இந்த உழைப்புக்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் கொடுக்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் ஹைக் பண்ணுங்க, ஏன்னா மேனுஃபேக்சரிங் டிமாண்ட் ஆகுது. ஸோ நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் எங்களோட கொடுக்க முடியல. மேனுஃபேக்சரிங் டிமாண்டு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஹை குவாலிட்டிக்கு மட்டும். இதில் செகண்ட் கிரேடுன்னு ஒன்று இருக்குது. நான் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. பெர் லிட்டரே 450 தான் நான் அதை சேல்ஸ் பண்ணுறேன். அது வந்து நீங்கள் உப்பு புளி தான் போட்டு வைக்க முடியும். நான் முடிஞ்சால் அதை ரீல்ஸ் தனியாக போடுறேன். சரிங்களா? அதை நான் ஆக்சுவலாக சேலே பண்ண மாட்டேன். இங்கே வர்ற கஸ்டமர் உப்பு புளி போட கேட்டாங்கன்னா ஒரு அடிஷ்னலான ஒரு சப்போர்ட்டுக்கு அந்த பீஸை நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இது வந்து ஒரு கிறிஸ்மஸுக்கும் நியூ இயருக்கும் சேர்த்து ஒரு மெஜஸ்டிக்கான ஆஃபர் தான். ஃபஸ்ட்டு ஆஃபர் என்னன்னா, நீங்கள் இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா சீசனிங்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஒன்று, அது போக இந்த ஒவ்வொரு பீஸுக்கும் இந்த பிரிமனை கீழே நாங்கள் ஸ்டாண்டு வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த ஸ்டாண்டில் தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். இதெல்லாம் நாங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, இது செய்யும் போது நான் நின்று பார்த்துருக்கேன். அவ்வளோ கஷ்டம் ஒன்று செய்கிறதுக்குள்ள. இது வந்து கஸ்டமர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இதை நீங்கள் லைஃப் லாங் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணணும்னு இதை நான் கொடுக்குறேன். என்கிட்ட வாங்குற எல்லா கஸ்டமருக்கும் இதை கொடுத்துருவேன். அது போக இந்த காயர்ல பேக் பண்ணுவோம்.
என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியும். சரிங்களா? அது ஏன்னா சேஃப்டிக்காண்டி நாங்கள் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் அந்த காயர் கொண்டு வந்தோம். இப்போ எல்லா மெட்டீரியலுக்குமே அதை நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அதை டிவைட் பண்ண முடியல பேக்கிங் மெட்டீரியல். சரி, கம் டு த பாயிண்ட். என்ன ஆஃபர் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஃபஸ்ட்டு சீசனிங் ஃப்ரீ. சரிங்களா? சீசனிங் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அது போக இந்த பெருமனை இருக்குது பாருங்கள், அது ஒரு பீஸுக்கு ஒரு பெருமனை வந்துடும் குக்கிங் வெசலுக்கு மட்டும். சரிங்களா? மூணாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஷிப்பிங் வந்து இதுக்கு நீங்கள் கால்குலேட்டே பண்ண முடியாது. சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஷிப்பிங்கை த்ரூ அவுட் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் நாங்கள் இந்த ஆஃபர் நான் கொடுக்குறேன். முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஷிப்பிங் வந்து கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னாலே ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் 300 ரூபாயிலேருந்து 250 ரூபா வரைக்கும் ஷிப்பிங்கே போகும். ஸோ ஷிப்பிங் ஃப்ரீ, சீசனிங் ஃப்ரீ, அப் டு டோர் ஸ்டெப் வரைக்கும். எங்க ரிஸ்க்கு தான் ப்ராடக்ட்டுக்கு பில்லு கொடுத்துருவோம். சரிங்களா? இது ஏன்னா A1 குவாலிட்டினால நாங்கள் பில்லு கொடுக்குறோம். சரி, நான் இப்போ பேசும்போது என்ன நிறைய பேர் சொல்றீங்க பலவரம் பேச, இது வந்து பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நான் பேசுறதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பாயிண்ட்டு. ஸோ அதனால தான் நான் வந்து ரொம்ப லென்த்தாக பேசாமல் நான் இவ்வளவுமே இது நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாரும் வந்து 2026 போகும்போது ஒரு கிங் ஆஃப் த வெசல் வந்து அவங்கவுங்க வீட்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிலையுமே நான் கொடுத்துருக்கேன். மொத்தமாக இதில் ஒரு 4 கேடர் இருக்குது பார்த்துக்கோங்க. கேடர் 1, 2, 3, 4. இந்த 4 கேலரியுமே நான் ஈச் அண்ட் எவ்ரி திங் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மேன்மேடு கல்சட்டி. அதாவது மேன்மேடுன்னு பேர் தான், எல்லாமே மேன் தான் மேட் பண்ணுறாங்க. இந்த மேன்மேடு கல்சட்டி பார்த்தீங்கன்னா இப்படி பத்தையாக இருக்கும். ஏன்னா இது கையிலே உளியில் வந்து செதுக்கிறது. இது வந்து ஒரு கட்டமானி வச்சு இப்படி அடிச்சு உளியை வச்சு அடித்து செய்வாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது கையில் செய்கிறது. இது செஞ்ச பிற்பாடு தான் இது செய்வோம், இந்த ஃபினிஷிங் செய்வோம். இந்த ஃபினிஷிங் செய்கிறது எதுக்குன்னா, ஸோ இந்த கேடர் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து எல்லாம் சேர்த்து ஃப்ரீ ஷிப்பிங்கு எல்லாம் சேர்த்து பெர் லிட்டர் 580. சரிங்களா? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 580. இந்த ப்ரைஸ் வந்து 580 பெர் லிட்டர். சரிங்களா? இது வந்து என்னன்னா கையிலே அடிச்சு செய்கிற ஒரு பீஸு. இந்த பீஸ் வந்து இதுக்கு அடுத்து தான் இந்த ஸ்டேஜில் செய்கிறாங்க. சரிங்களா? இந்த ஸ்டேஜில் செய்யும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து இதுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? இந்த பீஸு தான் இதுக்கு அடுத்து இந்த மாதிரி ரெடியாக இருக்குது. மெயின் என்னன்னா கீழே ஒரு மேடும் பள்ளமும் இருக்கும் மேன்மேடில், இதில் இருக்காது. இதுவும் மேன்மேடு தான், கையில் தான் செய்கிறது. ஆக்சுவலாக இதை செஞ்சதுக்கப்புறம் இதை மிஷினில் உட்காந்து இந்த ஃபினிஷிங் பண்ணுறோம். இது எதுக்குன்னா, இப்போ எல்லார் வீட்லேயுமே அந்த காலம் மணிக்கே கிடையாது, எல்லாருமே கிரானைட் டைல்ஸ் தான். இப்போ இப்படி வைக்கும் போது சில டைம் கடை ஆடிக்கிட்டே இருக்கும், அதில் வந்து டேமேஜ் ஆகும். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இது பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து டூல் ஒர்க் எக்ஸ்ட்ரா. ஸோ கல் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ராங் இல்லைன்னா கல் உடஞ்சிரும். சரிங்களா? இது வந்து கல் சட்டியை பொறுத்த வரைக்கும் திக்னஸ் முக்கியம் கிடையாது. எவ்வளோ திக்னஸ் கம்மியாக பண்ணுறாங்களோ அதான் முக்கியம். ரொம்பவும் கம்மி பண்ணிடக்கூடாது. ஸோ 2 இருக்குது. ஹையாகவும் திக்னஸ் இருக்கக்கூடாது, லோவாகவும் திக்னஸ் இருக்கக்கூடாது, நடுவில் இருக்கணும். இது எல்லாமே நான் உங்களை ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக வேண்டி. இந்த திக்னஸ் வந்து ஹையாகவும் இருக்கக்கூடாது, லோவாகவும் இருக்கக்கூடாது. அதான் மேன். ஹையாக இருந்தால் கிராக் ஆயிரும், லோவாக இருந்தால் உடஞ்சிரும். சரிங்களா? இது நடுவில் செய்யணும். எவ்வளோ பீஸ் விற்றுருக்கோம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணி தான் இந்த ப்ரைஸு கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 580 பெர் லிட்டரு. எல்லாம் சேர்த்து நான் சொல்கிறது வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கு, சீசனிங்கு, இந்த பெருமனை, பேக்கிங் சார்ஜு எல்லாம் சேர்த்து அப் டு டோர் ஸ்டெப்பு வர்ற வரைக்கும் வித்து பில்லு. அதோட ப்ரைஸ் வந்து 580 பெர் லிட்டர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்துங்க, இது ஒரு சூப்பர் ப்ராடக்ட். அதே தான் அதுக்கடுத்து இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்காக வேண்டி இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 780. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மி, நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது நாங்கள் வந்து ரொம்ப ஹை 850க்கு நாங்கள் சேல் பண்ணோம். இப்போ வந்து நியூ இயர் ஆஃபராக இதை வந்து நாங்கள் 780 பெர் லிட்டர். 1 லிட்டர் வந்து 780. சரிங்களா? இது ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த பீஸ்லாம் சூப்பர் பீஸு. சரிங்களா? இதெல்லாம் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா மினிமம் 100 இயர்ஸ் தாராளமாக உழைக்கும். இந்த பெருமனையை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சிங்கன்னா இது பாட்டுக்கு உழைச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிசைனர் கல்சட்டி. டிசைனர் கல்சட்டினா இது ரெகுலராக கல்சட்டி மாடல். இந்த டாப்லேயே வந்துடும் ஹேண்டில். இது வந்து டாப்பில் வராது, ஒரு 1 இன்ச் இறக்கி தான் வரும். ஸோ சைடில் இப்படி ஹேண்டில் வந்துடும். இது எல்லாம் சேர்த்து, இது வந்து எல்லாமே சேர்த்து ஷிப்பிங்லேருந்து எல்லாம் சேர்த்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா
850 ஒன்லி ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஸோ நீங்கள் நிறையா பேர் கேட்பீங்க, நான் மோர் தேன் தமிழ்நாடு, பெங்களூரு, ஸோ கர்நாடகா, தெலுங்கானா இந்த பக்கம் தான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. கொஞ்சம் காஸ்ட் வரும், ஷிப்பிங் காஸ்ட்டு. ஏன்னா அதெல்லாம் அதுவும் கட் பண்ண முடியாது கண்டிப்பாக. மோர் தேன் தமிழ்நாடு கொஞ்சம் காஸ்ட் கண்டிப்பாக வரும். ஸோ தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வித்து லிட்டு, இந்த வித்து லிட்டு வந்து நிறையா பேர் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ஆக்சுவலாக இது குக் பண்ணிட்டு மூடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக நீங்கள் மூடி வச்சுக்கலாம். இதுவுமே நீங்கள் குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து 2 hours ஹீட் அப்படியே இருக்கும். நீங்கள் எந்த மூடினாலும் போட்டு வச்சுக்கலாம். ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா மூடி இதிலே வேணும்னு கேட்பாங்க. அதுக்கு என்னன்னா ஒன்றுமே கிடையாது, வெறும் 50 rupees ஹை பெர் லிட்டருக்கு. சரிங்களா? இதோட ப்ரைஸ் வந்து 900 வித் ஃப்ரீ ஷிப்பிங்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு. அது போக அந்த திருமணம் எல்லாம் வந்துடும். ஸோ நீங்கள் மோரோவர் நீங்கள் இந்த நிறையா கஸ்டமர்ஸ் என்னன்னா இது எல்லாமே கலந்து தான் எங்கள்கிட்ட வாங்குறாங்க. ஸோ மேன்மேடு வாங்குறவங்க மேன்மேடு ஒன்று வாங்குவாங்க, வித் லிட் ஒன்று வாங்குவாங்க. ஸோ அது போக இந்த கடாய் மாடல் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஸோ வித்தவுட் லிட்டு. ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் மேன்மேடு பண்ணும். இந்த மாதிரி கலந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ எது வேணும்னாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கு. ஸோ இந்த கிறிஸ்மஸ்ஸு இந்த நியூ இயருக்கு அவங்களுக்கு தரோம். ஸோ அடுத்தடுத்து நான் இதே ஆஃபர் நான் நிறையா கொடுக்குறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேட் பாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 500 ml நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஒரு 200 ml 300 ml எக்ஸ்ட்ரா சைஸ் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஏன்னா எட்ஜ் வரைக்கும் தான் 500 இருக்கும். இந்த கேப் உங்களுக்கு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் கிடையாது, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் நீங்கள் எந்த குக்கர் எடுத்தீங்கனாலும் டாப் வரைக்கும் தான் மெஷர்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த டாப் வரைக்கும் தான் இந்த மெஷர்மெண்ட் இருக்கும். அதனால் நீங்கள் டாப் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 1 லிட்டர் கேட் பாட்டு இது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸு. ஸோ 1 லிட்டர் அபோவ் ஒரு நீங்கள் 700 ml வரைக்கும் நீங்கள் கேர்டு யூஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் மோர் யூஸ் பண்ணுறீங்க, அது போக எல்லாமே அது மல்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். கேட் பாட் பொறுத்த வரைக்கும் சீசனிங் பண்ணக்கூடாது, அப்படியே தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 850 பெர் லிட்டர் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பலன் அடையணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக வேண்டிதான் இதை நான் போடுறேன். அது போக பார்த்தீங்கன்னா பனியார் சட்டிலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து 9 பிட்ஸு. சரிங்களா? வெறும் 980க்கு இந்த பீஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கிடைக்கும். 980. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 7 பிட்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா அதே தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 rupees 40 rupees டிஃபரன்ஸ் வரும். 950 வரும் அது. சரிங்களா? இது வந்து அதே தான். இது வந்து இது தவா. இந்த தவா வந்து 850. இதுக்கும் பெருமனம் வந்துடும், எல்லாத்துக்குமே பெருமனம் கொடுத்துருவோம். ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எல்லா வெரைட்டிஸும் நான் காட்ட முடியாது. ஸோ இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்டான ஐட்டமில் மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கு போக எந்த ஐட்டம் வேணும்னாலும் ஏற்கனவே நீங்கள் எங்கள்கிட்ட மாடல் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. அது இருந்தாலும் உங்கள்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விட்டு அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டு வேணும்னா எங்கள்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு தாராளமாக பண்ணித்தரோம். இது இல்லாமல் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. பிளேட் இருக்குது, டின்னர் செட் இருக்குது, மினி கேட் பாட் இருக்குது, அப்புறம் தண்ணி ஜக் இருக்குது, அப்புறம் ஜார் இருக்குது, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது கல் சட்டியில். நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளேவே ஃபுல்லாக கல் சட்டி டிஸ்பிளே பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கல் சட்டி மட்டும் வச்சு தான் நாங்கள் ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதோட கிருபையால் நாங்கள் எவ்வளவோ ப்ராடக்ட் வந்து நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். கல் சட்டிலே நிறைய ஆட் பண்ணிட்டோம், நிறைய இதில் ஆட் பண்ணிட்டோம். இது என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் சப்போர்ட் மட்டும்தான். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இன்னும் வந்து நான் அடுத்தடுத்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கல் சட்டியில் இந்த கிரேடு கல்லை நான் வந்து பிடிச்சிட்டேன். ஸோ இந்த கிரேட்லேருந்து அடுத்தடுத்து நிறைய அப்டேட் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ அது எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குக்வேரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். அடுத்து வந்து ஒரு குட் ப்ராடக்டில் குட் ஆஃபரில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் பை. தேங்க்யூ.